நம்ம மல்லியை நீங்கள் இன்னும் எத்தனை தடவை தான் லாக்கப்பில் போடுவீங்க, ஜெயிலில் போடுவீங்க அப்படிங்கிறதே தெரியலை. இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நாமளும் பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அப்பப்போ மல்லி மேலே ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு அவங்கள லாக்கப்பில் போடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வெளியில் கொண்டு வராங்க. தொடர்ந்து இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. இந்த தீபிகா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே ஒரு டைம் நீதிபதி வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா விஜய் மேலே நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள லாக்அப்பில் டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க. உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த தீபிகா தேவையில்லாமல் வாசு மூலமாக இப்போ மல்லியை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. மல்லியை உடனே அவசரமாக ஜெயிலில் தள்ளணும். ஏன்னா இன்னும் 10 நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிறதால மல்லியை உள்ளே தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவசரமாக வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் விஜயும் இல்லை, விஜய் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட எப்படியாவது மல்லியை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். இப்போ விஜய் இல்லாத சூழ்நிலையில் இப்போ தீபன் தான் அவங்களுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த தீபிகா கிட்ட என்ன பேசினாலும் அவங்க காதில் வாங்குறதாவே இல்லை. அவங்க சொல்றதெல்லாம் நியாயம், அவங்க செய்கிறதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ தீபன் கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க இப்போ நீதிபதி முன்னிலையில் மல்லிக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை எல்லாம் உடனே காமிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வாசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற மாதிரி அவங்க போர்டு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப மல்லி அதை பார்த்து கொஞ்சம் ஷாக்காக தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப மல்லிக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களும் எழத்தான் செய்யுது. ஏன்னா தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறப்ப நிச்சயமாக மல்லிக்கு தெரிஞ்சவங்களோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நேர்மையானவங்களா தான் இருப்பாங்க. மல்லிக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.